வணக்கம் மக்களே, இன்றைக்கி வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் உர ஊற்றி வச்சுட்டு ஆடை பால் உறைஞ்ச உடனே இந்த மாதிரி ஆடையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு மறுநாள் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெண்ணெய் தனியாக வந்துடும். நீங்கள் ஈஸியாக வெண்ணெய் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மிக்சி சாரை கொஞ்சம் கழுவி அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ மோர் கடையிற மத்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த மோர் கடையிற மத்தை எடுத்துகிட்டு ஒரு 4 ஸ்லிப்புனிங்கன்னா தனியாக வெண்ணெய் உருண்டு வர்றதை நல்லா பார்க்கலாம். வெண்ணெய் வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே அந்த மத்தை கைனால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ உருண்டு வந்துருச்சு, கைனால் அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மோர் கம்மியாக தான் இருக்குது, வெண்ணெய் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அப்படியே உருட்டி எடுத்துக்கோங்க. அப்படியே உருட்டி எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு கழுவிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி வெண்ணெய் உருண்டு சீக்கிரமாக வெளியில் வந்துடும். இப்போ வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு, அதை கழுவி எடுத்துக்கலாம். இது எதுக்கு இப்படி உருட்டிகிட்டு இருக்கோம்னா, நம்ம உருட்ட உள்ளே இருக்கிற மோர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அதுக்காக தான் இப்படி உருட்டுனது. இப்போ கழுவி எடுத்துக்கலாம். அதை 2 தண்ணி வச்சு கழுவுங்க. கழுவுனிங்கன்னா அதில் இருக்கிற அந்த மோரெல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பியூரான நெய் ரெடி ஆயிரும். அதனால தான் இந்த 2-3 தடவை கழுவுறது. 2-3 தடவை கழுவுனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெண்ணெய் ரெடி ஆயிரும்.